வணக்கம் நண்பர்களே, நான் சிவகாளீஸ்வரன் பேசுகிறேன். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வர 17ஆம் தேதி எண்கணித சாஸ்திரத்தை பயன்படுத்தி எப்படி நம்ம திருமண பொருத்தம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் பயிற்சி வகுப்பு நான் எடுக்க போகிறேன். அதில் என்னென்ன தலைப்புகளில் பாடத்திட்டம் இருக்குது அப்படின்னு சொல்கிறத பற்றி இந்த வீடியோவில் நான் பதிவு பண்ண போகிறேன். அது போக சில வகையான தகவல்கள் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். தொடர்ந்து பாருங்கள். திருமணம் அப்படிங்கிறது இரு மனம் இரு உடல் இணைகிறது தான் திருமணமாக சொல்லப்படுது. அந்த அமைப்பில் இந்த காலகட்டத்தில் இந்த ஏற்கனவே நிறைய முறைகளை பயன்படுத்தி திருமண பொருத்தம் அப்படிங்கிறது பார்க்குற வழக்கம் அப்படிங்கிறது இருக்குது. 10 பொருத்தம் பார்க்குற வழக்கம் இருக்குது. ஜாதக ரீதியாக பார்க்கக்கூடிய பொருத்தங்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இருக்குது. கிரக ரீதியாக பார்க்குற திருமண பொருத்தம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இருக்குது. இது ஒரு அப்டேட்டட் வெர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் அதையும் நீங்கள் பார்த்துட்டு இதே அடிஷ்னலாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். வருகின்ற வாடிக்கையாளர்களுக்கும் நல்ல பலன் அப்படிங்கிறது உங்களால் சொல்ல முடியும். அந்தளவுக்கு ரொம்ப சிறப்பான முறையில் இந்த வகுப்பு அப்படிங்கிறது வடிவமைக்கப்பட்டது. சரிங்களா? இப்போது ஆரம்ப காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகங்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கிடையாது. 2 பேர்த்துக்குமே ஜாதகங்கள் அப்படிங்கிறது கிடையாது. பொதுவாக எதை வச்சு திருமண பொருத்தம் அப்படின்னு பார்ப்பாங்கன்னா 2 பேருக்குடைய பெயரை நட்சத்திரமாக பாவிச்சு அதை திருமண பொருத்தம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்ப்பாங்க. அதுக்கப்புறமா ஜாதகம் எழுதக்கூடிய வழக்கம் அப்படிங்கிறது வந்துச்சு. அதுக்கப்புறம் ஜாதகத்தை வச்சு பார்த்தாங்க. இப்போ அதுலேயும் சில வகையான முரண்பாடான கருத்துக்கள் அப்படிங்கிறது வந்துச்சு. அதுக்கப்புறமா அதுக்கு மாற்றாக என்ன பண்ணாங்க அப்படின்னா கிரக ரீதியாக பார்த்தா தான் பொருத்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்க்க ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி இதோட அடுத்த பரிணாமமாக எண்கணித சாஸ்திரத்தையும் நம்ம வச்சு நம்ம திருமண பொருத்தம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல வாழ்க்கை அப்படிங்கிறது அமையும். எண்கணித மூலியமாக வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதில் ஒரு அடுத்த பரிணாமம் அப்படின்னு சொல்லிக்கலாம். அந்த அமைப்பில் தான் இந்த வகுப்பு அப்படிங்கிறது இருக்க போகுது. இந்த கலியுகம் அப்படிங்கிறது எண்களால் ஆளப்படும். கலியுகம் அப்படிங்கிறது எண்களால் ஆளப்படும் அப்படிங்கிறது தான் தத்துவம். எண்கள் அப்படிங்கிறது உலகை ஆள்கின்றன. அதே அடிப்படையில் இந்த இருமனம் இரு உடல் இணைகிறதான் திருமண பந்தமாக இருக்கிறதுனால ஒவ்வொரு தேதியில அவங்க பிறக்கும் போது பார்த்தீங்கன்னா அவங்க உடம்புல சில அதிர்வலைகள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இருக்கும். சில வகையான குணாதிசயங்கள் அப்படிங்கிறது அவங்களுக்குள்ள இருக்கும். இந்த அமைப்புல அவங்க ஒரு குறிப்பிட்ட அதிர்வலை உடையவர்களை அவங்க 2 பேர்த்து இணைச்சோம் அப்படின்னா அவங்க வாழ்க்கையில ஒரு நல்ல நிலையில இருக்கக்கூடியது நம்ம கண்கூடா பார்க்க முடியுது. இதே ஒரு எதிர்மறையான ஒரு அதிர்வலை உள்ள இரு தம்பதிகள் இணையும் போது பார்த்தீங்கன்னா அவங்க ஆரம்பத்திலிருந்தே அவங்க கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது கண்கூடா பார்க்க முடியும். இப்போ உதாரணமா இப்போ ஒருத்தர் 1ஆம் தேதி பிறக்கிறாரு, 10ஆம் தேதி பிறக்கிறாரு, 19ஆம் தேதி பிறக்கிறாரு, 28ஆம் தேதி பிறக்கிறாரு. சூரியனோட ஆதிபத்தியத்துல பிறக்கிறாரு அப்படின்னு ஒண்ணு வச்சுக்கலாம். இந்த அமைப்புல இவருக்கு ஒரு திருமண பொருத்த பார்க்கணும்னு வச்சுக்கோம். இவர் இன்னொரு 1ஆம் தேதிக்கார ஒரு பெண்ணா இருக்கலாம், ஆணா இருக்கலாம். இந்த மாதிரி கல்யாணம் பண்றாருன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஒரு காதல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஏற்படும். 1ஆவது எண்காரர்கள் இன்னொரு 1ஆவது எண்காரரை பார்த்தாங்கன்னா கண்டிப்பா லவ் பண்ண ஆரம்பிச்சுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஈர்ப்பு எண் அப்படின்னு சொல்லலாம். ஆனா அவங்க குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது நல்லா இருக்குமா, சிறப்பா இருக்குமா, நீண்ட காலமா சேர்ந்து வாழ்வாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ரொம்ப நீண்ட நாள் சேர்ந்து வாழ முடியாத ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்கிறத நடைமுறையில பார்க்க முடியும். யாராவது ஒருத்தவங்க பாத்தீங்கன்னா ஒரு கருத்து வேற்றுமையின் காரணமாக பிரிஞ்சு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இருக்கும். அல்லது 2 பேருமே பிரிஞ்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பப்படுவாங்க. ஏற்கனவே அவங்க 2 பேரும் காதல் திருமணம் பண்ணவங்களும் இந்த 1ஆம் தேதி பிறந்தவங்களாகட்டும் அதே மாதிரி ஈக்குவலா இருக்கக்கூடிய இன்னொரு தேதியில பிறந்தவங்கள கல்யாணம் பண்ணும்போது அவங்க பிரிஞ்சு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்கிறத நம்ம கண்கூடா பார்க்க முடியும். அப்ப இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சில வகையான அணுகுமுறைகள் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கணும். இப்போ உதாரணமா 1ஆம் தேதி பிறந்தவங்களுடைய குணாதிசயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க யாரை கண்டும் பயந்துக்க மாட்டாங்க. அவங்க எப்பவுமே ஒரு கம்பீரமா இருக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்கும். நல்ல ஆளுமை திறன் அப்படிங்கிறது உடையவங்க. அவங்களுக்கு எதிர்மறையான குணாதிசயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈகோ. இதே மாதிரி 2 எண்ணுக்குமே இருக்கும் இல்லையா? 2 எண்ணிலையும் இருக்கு. அவங்களுடைய மனசு அப்படிங்கிறதுலையும் இருக்கு. இது மனம் அப்படிங்கிறது இணையரும் திருமணம் தானே. 2 மனசுலயுமே இந்த ஆளுமை திறன் இருக்கும். அதுக்கப்புறம் ஈகோ இருக்கும். ஆளுமை திறன் இருக்கும், ஈகோ இருக்கும். அப்ப இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு சூழ்நிலையில பாத்தீங்கன்னா ஒரு முரண்பாடான ஒரு தன்மைகள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வெளிப்பட ஆரம்பிக்கும்.
அப்போ ஒரு 2-3 வருடங்கள்லேயே வந்து அவங்க பிரிஞ்சு போறதுக்கு உண்டான தன்மைகள் அப்படிங்கிறது ரொம்ப எளிமையா வந்து பாத்தீங்கன்னா ஏற்பட்டு. இப்போ இதே வந்து 1ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு வந்து ஒரு 4ஆம் தேதி பிறக்கிறவங்கள கல்யாணம் பண்றாங்கன்னு வச்சுக்கோம். 1-10-19-28 அப்படிங்கிறது சூரியனோட ஆதிபத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம். இதே மாதிரி இந்த 4ஆம் தேதி அப்படின்னு வச்சுக்கோம். இப்போ 4ஆம் தேதி, 13ஆம் தேதி, 22ஆம் தேதி, 31ஆம் தேதி, இந்த 4 தேதிகளில் பிறந்தவங்கள அவங்க வந்து கண்டிப்பா கல்யாணம் பண்றாங்க அப்படின்னு வச்சுக்கோம். இவங்க பார்த்த உடனே வந்து ஒருவருக்கு ஒருவர் அன்பா இருப்பாங்க, நல்லா பழகக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது வந்துடும், ஈஸியா வந்து காதலிப்பாங்க. அந்த அமைப்புல இவங்க கடைசி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இணை பிரியாம இருக்கக்கூடிய ஒரு தன்மைகள் அப்படிங்கிறது வந்து வந்து அதனால யாரை வந்து இணைக்கணும், யாரை வந்து இணைக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய தத்துவம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அதை வந்து இந்த வகுப்புல ரொம்ப டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம். இதுக்கப்புறம் உதாரணமா இந்த 2வது எண் இருக்காங்கன்னு வச்சுக்கோம். இந்த 2ஆம் தேதி, 11ஆம் தேதி, 20ஆம் தேதி, 29ஆம் தேதி, இந்த தேதிகளில் பிறந்தாவே இவங்களுக்கு வந்து ஆண்களா இருந்தா பெண்கள் மூலியமாகவும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் மூலியமாகவும் சில வகையான தொந்தரவுகள் அப்படிங்கிறது வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. இவங்க எளிமையா வந்து பாத்தீங்கன்னா ஏமாந்துருவாங்க, இவங்க ஏமாத்தவும் செய்வாங்க. அந்த மாதிரி ஒரு தன்மைகள் அப்படிங்கிறது இவங்களுக்குள்ள இருக்கு. அதனால இவங்களுக்கு வந்து எந்த வகையான ஒரு பெண்ணையோ ஆணையோ வந்து எந்த தேதியில பிறந்தவங்கள நம்ம வந்து திருமணம் பண்ணா அவங்க வந்து நல்லபடியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில தத்துவங்கள் அப்படிங்கிறதும் உள்ளடக்கியதுதான் இந்த வகுப்பு. சரிங்களா? உதாரணமா 2ஆம் தேதி பிறக்கிறாங்க, 7ஆம் தேதி பிறக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 2ஆம் தேதி பிறந்தவங்க ஒருத்தர் இருக்காங்க, 7ஆம் தேதி பிறந்தவங்க ஒருத்தங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணும்போது அவங்க வந்து நீடித்த ஒரு நிலையில வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. நீண்ட நாள் வந்து வாழும் தம்பதிகளாக இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன கருத்து வேறுபாடு இருந்தாலும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போயக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது வந்து இயல்பாகவே இருக்கும். இப்போ இதே மாதிரி எழுத்துக்களுக்கும் சில தன்மைகள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உண்டு. இந்த சூரியனுடைய எழுத்துக்கள் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ AIJQY அப்படிங்கிறது சூரியனோட எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ சூரியனுடைய எழுத்துக்களுக்கும் இதோட தன்மைகள் அப்படிங்கிறது வந்து பிரதிபலிக்கும். அப்போ 2 ஒன்று வந்து 7 ஆரம்பிக்கிற மாதிரி வச்சுக்கலாம். இப்போ வந்து ஐஸ்வர்யான ஒரு பெண் இருக்காங்கன்னு வச்சுக்கோம். இதே வந்து ஜெயக்குமார்னு ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கோம். அப்போ AJ, இது வந்து சூரியன், இது வந்து சூரியனோட தன்மை. அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது இணைக்கும் போது இவங்களுக்குள்ள சில கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது ரொம்ப எளிமையா வர்றதை நம்ம வந்து கண்கூடா வந்து பார்க்கணும். அந்த மாதிரி சில அரிய தகவல்கள் அப்படிங்கிறது இந்த வகுப்புல வந்து இருக்கு. உதாரணமா 2ஆம் தேதி பிறக்கிறவங்க 8ஆம் தேதி பிறக்கிறவங்க கல்யாணம் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. 2ஆம் தேதி அப்படிங்கிறது 2, 11, 20, 21. இதே வந்து 8ஆம் தேதி அப்படின்னா 8, 17, 26, இந்த 3 தேதிகள் சனியுடைய ஆதிபத்தியத்துல வரக்கூடிய தேதி. இந்த தேதிகள்ல பிறக்கிறவங்களை கல்யாணம் பண்ணும்போது அவங்க வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா சதா வந்து கண்ணீர் விட்டுட்டு கஷ்டப்படக்கூடிய ஒரு தன்மைகள் அப்படிங்கிறது இருக்கு. ஒரு நடைமுறைக்கு ஒத்து வராத ஒரு தேதிகளை வந்து அவங்க கல்யாணம் பண்ணும்போது அவங்க வாழ்க்கையில ஒண்ணு பொருளாதார ரீதியா கஷ்டமா இருக்கலாம், அதுக்கப்புறம் ஒரு குழந்தை பிறப்புல ஒரு கஷ்டமா இருக்கலாம், அல்லது இவங்க ஒரு நல்ல ஒரு கம்பெனியில வேலைக்கு போயிட்டு இருப்பாரு, திடீர்னு வந்து அந்த கல்யாணத்துக்கு அப்புறமா ஒரு பின்னடைவு அப்படிங்கிறது ஏற்படுறதும் இருக்கலாம். அப்ப இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எல்லாம் இருக்கிறதுனால ஒரு 2 பேருக்கு நம்ம வந்து நிச்சயம் பண்ணிட்டாலும் எந்த தேதியில வந்து திருமணம் வைக்கிறது வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்க முடியும். எந்த மாதம் சிறந்தது அப்படிங்கிறதையும் இந்த வகுப்புல வந்து டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம். இந்த மாதிரி சில சூழ்நிலைகளால வந்து பாத்தீங்கன்னா சில விவாகரத்துகள் அப்படிங்கிறது வந்து ஏற்படுது. அதை வந்து சரி பண்ண முடியுமா இல்லை சரி பண்ண முடியாதா, அந்த மாதிரி சில ஆய்வுகள் அப்படிங்கிறது நம்ம வகுப்புல பார்க்க போறோம். அது போக ஒரு குழந்தை இல்லாத தம்பதிகள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து சில தாந்திரிகமான பரிகாரங்கள் மூலியமாக அவங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் உண்டாகிறதுக்குண்டான சாத்தியக்கூறுகளுக்கு உண்டான வழிமுறைகள் இந்த வகுப்புல வந்து கூறப்படும். உதாரணமா ஒரு திருமண தேதின்னு வச்சுக்கோங்க. 2, 4, 5, 7, 8, 2, 4, 5, 7, 8 இந்த தேதிகளில் பெரும்பாலும் திருமணம் வைக்கிறத வந்து தவிர்த்திடலாம். ஒரு சிலருக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா 2 செட் ஆகும், அதுக்கப்புறம் 4 செட் ஆகும், 7 செட் ஆகும், 8 செட் ஆகும். ஒரு சிலருக்கு மட்டும், எல்லாத்துக்கும் வந்து கிடையாது. குறிப்பா வந்து எல்லாருமே இந்த 2, 4, 7, 5, 7, 8 தேதிகளை தவிர்த்தோம்னா ரொம்ப நல்லது. மருமாங்கல்யம் வந்து எந்த தேதியில நம்ம வச்சிட்டோம்னா நல்லா இருக்கும், மறுபடியும் வந்து அவங்க வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும் அப்படிங்கிறத பற்றியும் இந்த வகுப்புல ரொம்ப டீட்டெயில்டா இருக்கு. இந்த மாதிரி பல அரிய தகவல்கள் அப்படிங்கிறது இந்த வகுப்புல வந்து இருக்க போகுது.
விருப்பமுள்ளவர்கள் கீழே உள்ள எண்ணுக்கு அழைச்சி நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப்லேயும் வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ரொம்ப அருமையான ஒரு வகுப்பாக இருக்குது. சரிங்களா? நம்ம வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.